Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவியின் மூன்சாய் நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழூர் நாராயணுடைய அன்பு வணக்கங்கள். இந்த வெற்றிலைன்னு சொல்கிறோம். வெற்றிலைன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, அது வெற்று இலை, வெறும் இலை. அந்த வெற்றிலை செடிக்கு அல்லது வெற்றிலை கொடிக்கு எந்த விதமான காய் கிடையாது, பூ கிடையாது, எதுவுமே கிடையாது. அது ஒரு நீளமாக வளரும், கொடியாக படரும், நிறைய இலைகளை கொடுக்கும். அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இலை, எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு இலை, நல்ல ஜீரண சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு இலை, நம்முடைய உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் கூட நல்லது. அது சிலது இந்த புகையிலையெல்லாம் சேர்த்து அந்த வெற்றிலை பயன்படுத்துறது தான் ரொம்ப தீய குணம். அது மிகப்பெரிய கெடுதலை எல்லாருக்கும் விளைவிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வெற்றிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெற்றிலை வெற்று இலைன்னு சொல்கிறோம். அதனால் வீட்டில் வெத்தலை வைக்கக்கூடாது, வெத்தலை கொடி வைக்கக்கூடாது, ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இது ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த வெற்றிலை கொடி வச்சா அது எப்படி பூ காயெல்லாம் இல்லாமல் போகிறதோ, அந்த மாதிரி நம்ம வம்சத்தில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல், பிறப்புகள் இல்லாமல் நம்ம வம்சம் அழிஞ்சு போயிடும்ன்ற ஒரு தேவையற்ற ஒரு விஷயத்தை மனதில் பதிச்சு வச்சுருக்காங்க. இது ஒரு மூட நம்பிக்கையில் சேர்த்துக்கே தவிர சாஸ்திர ரீதியான அடிப்படை இது கிடையாது. உண்மையில் சொல்லப்போனால் வீட்டில் எல்லாருமே வெற்றிலையை வளர்க்குறது நல்லது. அந்த வெற்றிலை வளர்க்குறதுனால நமக்கு வரக்கூடியவங்களுக்கு ரொம்ப சுத்தமான, ரொம்ப ஒரு அப்போதே பறித்த ஒரு நல்ல வெற்றிலையே உணவு பரிமாறிய பிறகு, அதாவது விருந்தளித்த பிறகு அவங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க உடலுக்கும் நல்லது, ஜீரணமும் ஆகும். இது சுண்ணாம்பு கலந்து கொடுத்தா இந்த கால்சியம்னு சொல்லக்கூடிய சேர்ந்து கிடைக்கும். அவங்க ரொம்ப திருப்தியோடு அதை ஜெரிச்சுட்டு உடலில் எந்த சீர்கேடும் இல்லாமல் வீட்டுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே சில பேர் வீட்டில் இந்த அர்ச்சனை பண்ணுவாங்க, கடவுள்கிட்ட பூஜை பண்ணுவாங்க, திருவாராதனம்னு சொல்லி பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணும்போது அந்த வெற்றிலை புதுசாக பறித்தது ரொம்ப பவித்திரமானது. அதை கொண்டு நம்ம பூஜை பண்ணும்போது இன்னும் விசேஷ நன்மை கிடைக்கிறது. இப்போ வெற்றிலையினுடைய விஷயத்துக்கு மீண்டும் வருவோம். இந்த வெற்றிலையில் என்னென்னா, இந்த வெத்தலை மாற்றிக்கிறதுன்னு சொல்கிறோம். இந்த வீட்டில் வச்சா ஆகாதுன்னு சொல்கிற அந்த வெற்றிலையை வெத்தலை மாற்றின்னு தான் நம்ம பண்ணிக்கிறோம். எல்லாம் வெற்றிலை இல்லாமல் எந்த சுபகாரியமும் பண்ண முடியறதில்ல. எல்லா சுபகாரியத்துக்கும் நல்ல விஷயங்களுக்கும் வெற்றிலை தேவை. அதை தாம்பூலம்னு சொல்கிறோம். அந்த தாம்பூலம்னு சொல்கிறது வெற்றிலை ரொம்ப முக்கியமானது. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் வெற்றிலை தேவையாக இருக்குது. நம்ம பூஜைகள் பண்ணுறதுக்கும் வெற்றிலை தேவையாக இருக்குது. நமக்கு திருமணம் பேசுகிறதுக்கும் வெற்றிலை தேவையாக இருக்குது. இந்த திருமணம் பேசுகிறது கூட நம்ம என்ன சொல்கிறோம், நிச்சயதார்த்தம்னு சொல்கிறோம், அல்லது அந்த பெட்ரோத்தல்னு சொல்கிறோம். இதனுடைய தாத்பரியத்தில் எப்படி சொல்கிறோம்னா, என்ன தாம்பூலம் மாற்றியாச்சான்னு சொல்கிறோம். தாம்பூலம் மாற்றியாச்சுன்னா அந்த கல்யாணம் உறுதிப்பட்டாச்சுன்னு அர்த்தம். அப்போ அங்கே முக்கியமாக பேசப்படுறது என்னென்னா வெற்றிலை தான். அந்த தாம்பூலம் மாற்றுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போம். இந்த தாம்பூலம் மாற்றுறதுன்னா என்னன்னா, இந்த வெற்றிலையான என்னுடைய மகனை அல்லது வெற்றிலையான என்னுடைய மகளை உன்னுடைய வெற்றிலையான மகனுக்கோ அல்லது உன்னுடைய வெற்றிலையான மகளுக்கோ நான் கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறேன், திருமணம் செய்து கொடுக்கிறேன். இதன் மூலமாக அந்த வெற்றிலை பாக்கு வைத்து நம்ம மாற்றிக்கொள்வோம் அப்படின்றாங்க. அதில் என்னெல்லாம் இருக்குன்னா, வெத்தலை இருக்குது, பாக்கு இருக்குது, சுண்ணாம்பு இருக்குது. மூணு விதமான நிறமுடையது. வெற்றிலை பச்சையாக இருக்குது, பாக்கு ப்ரௌனாக இருக்குது, அந்த சுண்ணாம்பு முற்றிலும் வெண்மையாக இருக்குது. இந்த மூன்றும் கொடுக்கறதுடைய தாத்பரியம் என்னென்னா, இந்த மூன்றையும் போட்டு வாயில் மெல்லும்போது இந்த மூன்றுமே இல்லாத புதியதாக ஒரு வண்ணத்தில் ஒரு திரவம் ஏற்படுறது. அது சிவப்பு கலரில் இருக்குது. ஸோ இந்த சம்பந்தமே இல்லாத மூன்று வண்ணங்கள் அது ஒன்று சேரும்போது புதிதாக எல்லோரும் பார்க்கக்கூடிய, யாரும் பார்க்க தவற முடியாத ஒரு சிவப்பு நிறத்தில் ஒரு ரசத்தை கொடுக்கிறது. இதுதான் தாம்பூலம் மாற்றிக்கிறதுனுடைய தாத்பரியத்தினுடைய உள்ளர்த்தம். அந்த மாதிரி தாம்பூலம் மாற்றிக்கும்போது என்னுடைய மகள், என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய குடும்ப வழக்கம், என்னுடைய குடும்பத்தினுடைய மூதாதையருடைய புண்ணிய பலன்கள், இதையெல்லாம் அர்ப்பணித்து உன்னுடைய மகன், உன்னுடைய கலாச்சாரம், உன்னுடைய வம்சம், உன்னுடைய பரம்பரை குணம், இதையெல்லோடு சேர்த்து இணைத்து புதிதாக ஒரு சந்ததியை உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறதுனுடைய ஒரு சிம்பாலிக் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவோம். அந்த ரீதியில் தான் இந்த தாம்பூலம் மாற்றிக்கிறதுன்னு சொல்கிறோம். இந்த தாம்பூலம் மாற்றிக்கிறதுன்றது முக்கியமாக இப்போ வரதட்சணைக்கான ஒரு செரிமனியாக மாறி இருக்குது. இந்த வரதட்சணைன்று சொல்கிறது உண்மையில் சொல்லப்போனால் சீனிவாசர், பகவான் சீனிவாசர், திருவேங்கடமுடியான் உட்பட அவர் பெண்ணுக்கு தான் தட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டாரே தவிர
பெண்ணுக்கிட்டேருந்து ஒரு ஆண் தட்சிணை வாங்கினதாக நம்முடைய பூர்வாச்சாரத்தில், நம்முடைய சம்பிரதாயத்தில், நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்படவே இல்லை. ஆகவே வரதட்சணையை வந்து ரொம்ப தவறாக புரிஞ்சுட்டு தவறாக பயன்படுத்திட்டு வராங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு ஆண்மகன், உன்னுடைய மகளை எனக்கு கொடு, அதுக்கு வந்து இத்தனை வராகன் பணம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதில் தான் சீனிவாச பெருமாள் வந்து பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பல ஆயிரக்கணக்கான வராகன்கள் கொடுக்குறதா இருந்தது. ஆனால் சீனிவாசரிடம் அத்தனை பெரிய செல்வம் இல்லைன்னு சொல்லி குபேரன்கிட்ட போய் அவர் கடன் வாங்குறாரு. அந்த கடன் தீர்றதுக்கு வராக நட்சத்திரமான இந்த திருப்பதியை வந்து அவர் வந்து இரவல் வாங்கியிருக்காரு. அதாவது லீஸ், அந்த தற்காலிகமான குத்தகைக்கு வாங்கியிருக்காரு. அது கொடுத்ததுக்கு உதவினத்துக்காக தான் வராக பெருமாளுக்கு வந்து அந்த இடத்துல முதல்ல அனுகிரகம் நீ பண்ணால் தான் நான் மற்றவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேன்னு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் திருப்பதி போனால் முதல்ல வராகரை சேவிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த திருப்பதி பெருமாளுக்கே அந்த கடன் வந்து கலியுகம் முத்தும்போது தான் தீர்றதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால தான் அங்கே குபேரனிடம் கடன் வாங்கினது திருப்பி கொடுக்கறதுக்காக பகவான் அப்படி சம்பாதிக்கிறார்னு ஒரு தாத்பரியம், ஒரு கதை உண்டு. அதே மாதிரி இந்த திருமணத்தில் இந்த நவீன காலத்தில் பெண்களிடம்தான் ஆண்கள் வாங்கணுன்ற ஒரு சம்பிரதாயம் தேவையில்லாமல் ஏற்பட்டிருக்கு. அப்படியே இடைக்காலத்தில் அது இடைச்செருகளாக வந்திருந்தால் கூட சற்று ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 200 ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலத்தில் அந்த மாதிரி வாங்கிறது ஓரளவுக்கு நியாயம் இருந்தது. ஏன்னா ஒரு பெண் வந்து படிச்சிருக்க மாட்டான், அவளுக்கு பெரிய யோகிதாம்சம் இருக்காது, அவளுக்கு சம்பாதிக்கிற திறமை இருக்காது, உத்தியோகத்துக்கு போக மாட்டாங்க, வீட்டு வேலை தான் செய்வாங்க. ஸோ அந்த வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு புதிதாக குடும்பம் நடத்தும்போது அந்த பெண்ணை பெற்றவங்க அவங்களுக்கு வேண்டிய பாத்திரம், பண்டம், குடும்பம் நடத்த வேண்டிய விஷயங்கள், இப்போ மிக்சி கிரைண்டர்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் அம்மி குழவி இதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அவங்களுடைய குலதெய்வமான படத்தையும் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த காமாட்சி விளக்குன்னு சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. இதெல்லாம் ஒரு சுபமான ஒரு செய்திகள். அவங்க வாழ்க்கையில் துவங்கும்போது பொருளாதார அடிப்படையில் கஷ்டப்படாமல் சௌக்கியமாக இல்லறம் நடத்தி குழந்தை பிறக்கணுன்றதுக்காக இதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. கூடுதலாக இனிமேல் காலம் பூராமல் அந்த ஆண்மகன் தான் அந்த பெண்ணை வச்சு காப்பாற்றணுன்றதுக்காக கொஞ்சம் சில வராகங்கள், சில பொருள்கள், சில ரூபாய்கள் கொடுப்பாங்க. அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கி வந்து அந்த பெண்ணும் படிச்சிருக்கா, அவளும் உத்தியோகம் பண்ணுறா, அவளும் சம்பாதிக்கிறா, அவளுக்கும் சமநிக்கிற சக்திகள்லாம் உண்டு. குடும்பத்தில் பெரும்பங்கு நிறைய பெண்கள் தான் வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இந்த வரதட்சணை வாங்குறதுன்றது இன்னும் அது வந்து தவிர்க்க முடியாமல் இருக்குது. நிறைய இடத்துல அது போகாமல் இருக்குதுன்னு நினச்சா ரொம்ப வருத்தப்படக்கூடிய, அவமானப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. ஆகவே இந்த வெற்றிலை அடிப்படைன்றது வந்து தாம்பூலம் மாற்றுதல்ன்றது இன்றைக்கி வந்து வரதட்சணைக்கே தாம்பூலம்னு சொல்லி இந்த வரதட்சணைக்காக ஏற்பட்ட ஒரு சடங்காக ஏற்பட்டிருக்கு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, பொது இடத்துல அது பண்ணாக்கா வந்து சட்டப்படி குத்தமாக இருக்கும், மற்றவங்க குறை சொல்லிட போகிறாங்கன்னுட்டு அதையெல்லாம் முதலே முடிச்சுக்கொண்டு அப்புறம் அந்த மேடையில் வந்து சும்மா ஒரு டோக்கனாக ஒரு ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிக்கிறது, இந்த மாதிரி வழக்கங்கள்லாம் தீர்க்கப்பட வேண்டும். அதனால் வெற்றிலை சம்பிரதாயம் தாம்பூலம் மாற்றத்துக்கு மட்டும்தான் இருக்கணும். தாம்பூலம் வந்து வரதட்சணைக்கே தாம்பூலம்னு இல்லாமல் இருக்கணும். இப்படிப்பட்ட நல்ல செய்தியோடு மீண்டும் அவங்களை சந்திக்கிறேன். எனது வரை நன்றி, வணக்கம்.